நாங்கள் இந்த ஏரியாவில் வருது 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஏரியாவில் நாங்கள் வசிக்கிறோம். குருப்பேட்டை போயிட்டு வரும்போது போகும்போதெல்லாம் எங்களுக்கு இந்த ரயில்வே ட்ராக் வந்து மிகுந்த சிரமமாக இருந்துச்சு. இந்த ரயில்வே கேட் இருக்கும். இந்த ரயில்வே கேட்டில் வந்து கிட்டத்தட்ட மழையில் பல வருஷமாக மழையில் நின்றுருக்கோம். வெயில் அடித்தாலும் அங்கே தான் நிற்கணும். இதனால் நாங்கள் பல வகை பாதிச்சிருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு போக்குவரத்து நெரிசல் மற்றும் நேர தாமதத்தால் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்புகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அதன் பயனாக கடந்த 5 ஆண்டுகளில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 16 இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் 18 புதிய பாலங்கள் கட்டும் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் குறுக்குப்பேட்டை மணலி சாலையில் ரயில்வே 2B சந்திக்களவில் தினந்தோறும் தொடர் இடைவேளைகளில் ரயில் போக்குவரத்து நடைபெறுவதால் இவ்வழியாக செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான வாகனங்களின் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதற்கு தீர்வாக மக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையினை நிறைவேற்றிடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் குறுக்குப்பேட்டை மணலி சாலையில் ரயில்வே 2B சந்திக்கடவில் ரூபாய் 96.04 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலம் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 840 மீட்டர் நீளமும் 8.4 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த மேம்பாலம் இரு மருங்கிலும் 5 மீட்டர் அகல சேவை சாலைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் நாள் ஒன்றுக்கு சுமார் 25,000 வாகனங்கள் தடையின்றி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேர சேமிப்பையும் பாதுகாப்பான இடையூறற்ற பயண வசதிகளையும் பெறுவார்கள். முதல்ல ஃபுல்லா நிறைய ஸ்டாப்பிங் இருக்கும். ரொம்ப ஒரு ஆட்டோ கேட்டால் கூட இந்த சைடு வரமாட்டாங்க. பசங்க வரப்போ வேலைக்கெல்லாம் போக ரொம்ப கஷ்டமா இருக்கும். வியாபாரியை நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த பாலம் வந்ததுனால இன்னும் எங்களுக்கு வந்து இந்த போக்குவரத்து வந்து ஈஸியாக எங்களுக்கு வழிவகுக்கும். இந்த பாலம் வந்ததுன்னா சுற்றி இருக்கிற நகர்கள் எல்லாரும் மக்களும் வியாபாரிகளும் பயனடைகிற மாதிரி இருக்கு. இதன் மூலமாக இந்த 5 வருஷம் நடந்த வேலையில் எங்களுடைய ஏரியாவே வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கு. பொதுமக்கள் சார்பும் எளிநகர் வியாபார சங்கர் சார்பும் முதலமைச்சருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொருக்குப்பேட்டை எண்ணூர் நெடுஞ்சாலை ரயில்வே 2A சந்திக்கடவில் ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. 448 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த மேம்பாலம் 5 மீட்டர் அகல நடைபாதையுடன் கூடிய சேவை சாலைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் நாள் ஒன்றுக்கு சுமார் 25,000 வாகனங்கள் தடையின்றி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றிடும் வகையிலும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து மக்கள் எளிதாக பயணம் செய்யும் வகையிலும் கொருக்குப்பேட்டை மணலி சாலையில் ரயில்வே 2B சந்திக்கடவில் கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்தினை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் கொருக்குப்பேட்டை எண்ணூர் நெடுஞ்சாலையில் ரயில்வே 2A சந்திக்கடவில் புதிதாக கட்டப்படவுள்ள மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைநகர் சென்னைக்காக எத்தனையோ திட்டங்களை நம்முடைய கழக அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. அண்ணா மேம்பாலம் தொடங்கி டைடல் பார்க் வரை 100க்கு மேல என்னால பட்டியல் போட்டு சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள்லயும் சென்னையோட முகமே மாறக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து நிறைய லைனா வரிசையா திறப்பு விழாக்கான காத்துக்கிட்டு இருக்கு. மக்களின் அரசு இது, மக்களுக்கான அரசு இது. இந்த சாதனைகள் தொடரும் தொடரும் தொடரும்.